ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் நம் எண்ணங்களும் செயலும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். அதுவே வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. நேரம் என்பது சுறுசுறுப்புக்காகத்தான். சரி, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தால் எந்த வேலையும் நடக்காது. நேரம் இருந்தால்தான் உடலும் உலகமும் இயங்கும். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று மத்திய சென்னை மாவட்டம் கோயம்பேடு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அல்லித்துறை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஒரே தாய் ஒரே குலம். நான் தஞ்சாவூரை சேர்ந்தவள். என் பெயர் குணாபாய். நான் MASM தஞ்சை மாவட்டத்தில் மாவட்ட தகவல் தொடர்பாளராக இருக்கிறேன். அன்னை ஆதிபராசக்தியின் திருவருளாலும் ஆன்மீக குரு பங்காரு தெய்வம் அவர்களின் குருவருளாலும் கடந்த 15/3/2001 அன்று இச்சித்திரபீடத்தின் திருக்குடமுழுக்கு விழா நடைபெற்றது. தஞ்சாவூர் உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊரு. உலக அதிசயமா நம்ம பெரிய கோயில் இருக்கு, தலையாட்டி பொம்மை, இதெல்லாம் நம்ம ஊர்ல சிறப்பு. தஞ்சாவூர் ஓவியம் எல்லாமே இங்க சிறப்பானதுதான். இந்தியாவுக்கு போறோங்கிறனாலே தஞ்சாவூரை பார்க்கணும் மனசுல நினைச்சுக்கிட்டு தான் வராங்க. ஃபர்ஸ்ட் தஞ்சாவூர், அதுக்கப்புறம் தான் அடுத்த ஊருங்கிற மனநிலைக்கு வந்ததுக்கு காரணம் அம்மா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான். அம்மா அரண்மனையில ஒரு வண்டு பிடிச்சி கொடுத்தாங்க ராஜா கிட்ட. அதுக்கப்புறம் தான் அரண்மனையெல்லாம் நல்லா இதாக இருந்துச்சு. அது வரைக்கும் அவங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் அம்மா நிறைய சித்தாடல் பண்ணியிருக்காங்க. நம்ம தஞ்சாவூர்ல நிறைய வெள்ளை தெரியும், பலது விஷயம் வெளில தெரியாமையே இருக்கு இன்னி வரைக்கும். அதனால அம்மா தான் எல்லாத்துக்கும். இன்னைக்கு தஞ்சாவூர் இந்த அளவுக்கு சிறப்பா இருக்கிறதுக்கு மெயின் காரணமும் அம்மா தான். அம்மா புற்று மண்டபத்தில் அமர்வதற்கு 2 தினங்களுக்கு முன்பு என் கனவில் நான் இங்கேயே உன் கூட தான் இருக்கிறேன், நான் எங்கேயும் போகல அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஏன் அம்மா அப்படி சொல்றாங்கிறது அன்னைக்கு புரியல. 2 நாளைக்கு அப்புறம் அந்த தகவல் வரும்போது அம்மா இதை தான் நமக்கு முன்கூட்டியே உணர்த்திருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப மனப்பூர்வமா உணர்ந்தேன். மேலும் நாங்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே இந்த இயக்கத்தில் இருக்கிறோம். அம்மா என்னோட சிறு வயதில் மன்றத்துக்கு அம்மா அழைச்சிட்டு போவாங்க. ஒரு சாய்பாபா கோயிலில் தான் மன்றம் இருந்துச்சு. அது நம்ம தஞ்சாவூரோட தாய் மன்றம். அந்த கீழவாசல் மன்றத்தில் அந்த சாய்பாபா கோயிலில் போகும்போது எல்லாரும் மந்திரம் படிப்பாங்க. என்ன எல்லாரும் படிக்கிறாங்க, நமக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு யோசிப்பேன். அதுக்கப்புறம் நான் LKG UKG தான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எப்படி என்ன பண்ணுறது, எல்லாரும் படிக்கிறாங்களேன்ட்டு புக் எடுத்துகிட்டு போய் வீட்டில் உட்காந்து ஒன்று ஒன்றா படிப்பேன். அதில் தான் நான் தமிழே சரளமாக கற்றுக்கிட்டேன். ஸ்கூலில் போய் கூட கற்றுக்கல. எனக்கு ஆனால் வரிசையே தெரியாது, ஆனால் தமிழ் ஃபுல்லாக படிச்சிடுவேன். அப்புறமா நான் 6வது போய் தான் ஆனால் வரிசையாக நான் எல்லா எழுத்துமே வரிசையாக இப்படி தான் படிக்கணும் போல இருக்கு அப்படிங்கிறதே எனக்கு தெரியும். ஆனால் தமிழ்லாம் சகரமாக படிச்சிடுவேன். எல்லாமே நல்லா எழுதிறதும் நல்லா ஃபாஸ்ட்டாக எழுதிடுவேன். அந்த அளவுக்கு திறமை வளர்ந்தது காரணம் அம்மாவோட மந்திர நூல் தான். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய